நான் வந்துட்டு நான் அடுக்கிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு காட்டினது சீகக்காய், ஹேர் வாஷ் பவுடர். செகண்ட் வந்து நலங்கு மாவு. இந்த நலங்கு மாவு இந்த டப்பா ஃபுல்லாக வந்து அரைச்சி வச்சுருந்தேன் ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோர். இப்போ ஃபுல்லாகவே சேல் ஆயிடுச்சு. அதேமாதிரி அந்த சீகக்காவும் வந்துட்டு ஒரு பெரிய வாளி ஃபுல்லாக வச்சுருந்தேன். இப்போ இந்த குட்டி சம்படத்தில் ஹாஃப் சம்படம் தான் இருக்குது. ஃபுல்லாகவே சேல் ஆயிடுச்சு. இது என்னோடய ஹேர் ஆயில்ஸ். இதுவும் வந்துட்டு ஒரு 15 லிட்டர்ஸ் வந்துட்டு காய்ச்சிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 லிட்டர்ஸ் தான் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கும். இதுலேயும் ஒரு 3 பாட்டில்ஸ் வந்துட்டு நாளைக்கு வந்து டிஸ்பேச்ட் ஆயிரும். இதெல்லாம் அடுக்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சுப்போம் நம்ம இவ்வளோ சேல்ஸ் பண்ணிட்டோமான்னு. இது வந்துட்டு என்னோடய ஃபேவரட் சோப்பு. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது எனக்கு வந்து என் ஸ்கின்னுக்கு ரொம்ப சூட் ஆனது ரெட் சாண்டல்வுட் சோப்பு. என்னோடய ப்ரிப்ரேஷன் தான். நெக்ஸ்ட் இது வந்து பீட்ரூட் சோப்ஸு. இது ஆவாரம்பூ வித் மஞ்சள். எல்லாமே கோல்டு ப்ராசஸ் சோப். எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாத சோப். ஒரே ஒரு கெமிக்கல் வந்து காஸ்டிக் சோடா தான். அதை நம்ம வந்து ஒரு 45 to 50 டேஸ் வந்து நம்ம ஓப்பனில் வைக்கும்போது அது வந்து காற்றோட காற்றா எவாப்ரேட் ஆகி போயிடும். ஸோ இது வந்து 100% கெமிக்கல் ஃப்ரீ சோப். ஆவாரம்பூ சோப்பில் வந்துட்டு நான் ஆவாரம்பூ பொடி, மஞ்சள், குங்குமப்பூ வந்துட்டு இன்ஃப்யூஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். பீட்ரூட் சோப்லேயும் அதே மாதிரி தான் பீட்ரூட் பவுடர் வந்துட்டு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சார்கோல் சோப்பு. இது சார்கோல் பவுடர் மட்டும்தான். இதில் என்னென்ன ஆயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஷியா பட்டர், ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில், செசமே ஆயில், ஃபோமிங்காக கொஞ்சமாக பாம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணிட்டுருக்க லிப் பாம் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எனக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ரெட் ஒயின் ஃபேஸ் வாஷு, அதை வச்சுக்கிறேன். அப்புறம் ரெட் ஒயின் ஜெல்லு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. இதெல்லாம் ஷெல்ஃப்லேயே இருந்துச்சுன்னா யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து வச்சிட்ருக்கேன். அடுத்து என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சஃப்ரான் ஜெல்லு. பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ்க்கெலாம் வந்துட்டு நல்லாயிருக்கும் இந்த ஜெல்லு. இதுவும் எடுத்து நான் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக ஓரளவுக்கு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இது ஆயில் நாளைக்கு 3 பாட்டில் ஒருத்தவங்க வாங்குகிறாங்க. 100 ml பாட்டில். அவங்க வந்து சாம்பிள் கேட்டிருந்தாங்க நலங்கு மாவுலேயும் சீகக்காலையும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு 50 கிராம் சாம்பிள் போட்டு வச்சுருக்கேன். அவங்களுக்கு அதை எடுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் என்னோடய டிஎன்பிசி புக்ஸு. படிக்கணும். அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு புக் மட்டும் எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு சரி நாளைக்கு படிக்கலான்னு போட்டிகிட்டு இருக்கேன். டைம் இல்லை, பார்க்கலாம். இதோடு இந்த விளாக் முடிஞ்சு. தேங்க்யூ.